We will see about k nearest neighbors. So k nearest neighbor on the scikit-learn or library they are provided a class. So அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது with a simple data set and the classification எப்படி பண்றது அப்படின்றத we can see. First we have imported the retroid libraries. நம்ம numpy, matplotlib, இதோட not retroid. அதே மாதிரி pandas import பண்ணிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் வந்து சோசியல் நெட்வொர்க் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா செட். அந்த டேட்டா செட்டில் என்ன இருக்குது அப்படின்றத வில் சி. there are total of 400 rows and 3 columns. 400 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. 3 காலம்ல 2 காலம் வந்து ஏஜ், செகண்ட் காலம் இஸ் எஸ்டிமேட்டட் சேலரி அண்ட் தேர்ட் காலம் இஸ் பர்ச்சேஸ்ட். அதாவது இந்த டேட்டா செட் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சோசியல் நெட்வொர்க்ஸில் வந்து ஆட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்களா, அந்த ஆட்ஸை வியூ பண்ணுற யூசர்ஸோட ஏஜ் அந்த அவங்களோட எஸ்டிமேட்டட் சேலரி இவ்வளோ இருந்துச்சுன்னா வெதர் தே வில் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட் ஷோன் இன் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் நாட். அது மாதிரி தே பர்ச்சேஸ் தியர் ப்ராடக்ட், பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்களா இல்லையா அப்படின்றத வச்சுட்டு தே ஹவ் கிரியேட்டட் திஸ் டேட்டா செட். ஸோ ஏஜ் அண்ட் எஸ்டிமேட்டட் சேலரி அப்படின்றது வந்து நம்மளோட இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ், பர்ச்சேஸ் அப்படின்றது டிபெண்ட் வேரியபிள். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், அதை தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ as we all know, KNN is a classification problem. ஸோ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாடல் இந்த டேட்டா செட் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட நியூவாக ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா வித் அ நியூ ஏஜ் அண்ட் எஸ்டிமேட்டட் சேலரி, அவங்க வந்து அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்ம மாடலோட பர்பஸ். அதாவது கிளாஸ் 0வா கிளாஸ் 1ஆ நம்ம தர டேட்டா வச்சுட்டு வாட் த மாடல் டஸ் இஸ் இட் பிளேசஸ் த நியூவோட கஸ்டமரை வந்து கிளாஸ் 0ல பிளேஸ் பண்ண போதா இல்லை கிளாஸ் 1ல பிளேஸ் பண்ண போதா, இதான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இதான் அந்த கேஎன்என் கிளாசிஃபையர் பண்ணோம். ஸோ 1 அப்படின்றது இட் மீன்ஸ் த ப்ராடக்ட் ஹாஸ் பீன் பர்ச்சேஸ்ட். 0 அப்படின்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலை. ஓகே, ஸோ இதான் டேட்டா செட்டு அண்ட் இட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இன் பர்டிகுலர் பைனரி கிளாஸ் 0 and 1 மட்டும்தான் இருக்கு நம்மகிட்ட. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணிடலாம். ப்ரீ ப்ராசஸிங்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிபெண்ட் வேரியபிள் தனியாக, இண்டிபெண்ட் வேரியபிள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ h is equal to டேட்டா செட் டாட் டேட்டா செட் அப்படின்றது நம்மகிட்ட இப்போ டேட்டா ஃப்ரேமு. அது என்ன பண்ணுவோம், டேட்டா செட் டாட் ஐஎல்ஓசி ஆஃப். ஸோ ட்ரமாட் ஐஎல்ஓசி தெரியும், ட்ரமாட் முன்னாடி இருக்கிறது ரோஸு, ட்ரமாட் அந்த சைடு இருக்கிறது ட்ரோலம்ஸு. ஸோ ட்ரோலன் அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த ரோஸ். கோலன் -1 எது வரைக்கும்னா -1 வரைக்கும், -1 முன்னாடி இருக்கிற ரோ வரைக்கும். அப்போ நம்மகிட்ட சாரி -1 முன்னாடி இருக்கிற ட்ரோலம் வரைக்கும். ஸோ நம்மகிட்ட என்னென்ன ட்ரோலம்னா ஏஜ் அண்ட் எஸ்டிமேட்டட் சேலரி, இது ரெண்டும் தான் நம்மளோட இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். அதை எடுத்து ஹெச்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். அதே மாதிரி அடைன் ஐஎல்ஓசி கமாட்டு முன்னாடி வி ஹாவ் கோலன் அடைன் ரெஃபர்ஸ் டு எல்லா ரோஸ் அப்படின்றத ரெஃபர் பண்ணும். -1 அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு த லாஸ்ட் ட்ராலம். கோலன் இல்லாமல் -1 மட்டும் தந்தோம்னா இட் ரெஃபர்ஸ் டு த லாஸ்ட் ட்ராலம். இப்போ இந்த பர்ச்சேஸ்ன்ற ட்ராலம் இட்ஸ் அவர் டிபெண்ட் வேரியபிள், அதை எடுத்து வைல ஸ்டோர் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ இதை ரன் பண்ணிட்டு ஹெச்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஹெச்ல இந்த 2 காலம்ஸ் வரும். 400 ரோஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த டிஸ்பிளே ஆயிடுது, ஏஜ் அண்ட் எஸ்டிமேட்டட் சேலரி. அதே மாதிரி நம்ம ஒய்யை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒய்ல என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ப்ரெடிக்டர் சாரி ப்ராடக்ட் பர்ச்சேஸ்ட் ஆர் நாட் 0 or 1, கிளாஸ் 0 கிளாஸ் 1 அது வந்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னன்னா ஸ்ப்ளிட்டிங் த டேட்டா இன்டு டிபெண்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள், அது பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் வந்து ட்ரைனிங் டேட்டாவும் டெஸ்ட் டேட்டாவும் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ட்ரைனிங் டேட்டா இஸ் யூஸ்டு ஃபார்
training the machine learning model. நம்ம ட்ரெயின் பண்ண மாடல் வந்து how efficient it is, இல்ல how accurate it is அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு டெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஸ்கைடிட்ல யூஸ் பண்றதுல மாடல் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு லைப்ரரி, அதில் வந்துட்டு we have train test split அப்படின்ற ஒரு மெத்தட், அதை இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப் எதை ஸ்பிளிட் பண்ண போறோம், எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ்ல நம்மகிட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு, ஒய்ல வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. டெஸ்ட் சைஸ் என்ன எடுத்துறீங்க, 0.25 எடுத்துறீங்க. ஸோ 0.25னா 25% ஆஃப் த டேட்டா வில் பி கன்சிடர்ட் அஸ் அ டெஸ்ட் டேட்டா. ரிமைனிங் 75% வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டா எழுதுறோம். ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு சம் இன்டிஜர் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா சேம் டெஸ்ட் டேட்டாவை வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்ம என்ன டெஸ்ட் டேட்டா எடுத்துருவாங்களோ அதே வச்சுருவோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப சேம் ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பண்ணிட்டா நமக்கு என்னென்ன ஜென்ரேட் ஆகும், இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய்ல இருந்து எக்ஸ் ட்ரைன், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரைன் அண்ட் ஒய் டெஸ்ட் 4 வேரியபிள் நமக்கு வரும். ஸோ எக்ஸ் ட்ரைன் அண்ட் எக்ஸ் டெஸ்ட் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ல 75% எடுத்து எக்ஸ் ட்ரைன்லையும் 25% எடுத்து எக்ஸ் டெஸ்ட்லையும் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த எக்ஸ் ட்ரைனோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ ஒய் ட்ரெயின்ல இருக்கும். அதாவது 75% ஆஃப் த டேட்டாவோட ஒய் வேல்யூ வந்து பி இன் ஒய் ட்ரெயின். ரிமைனிங் டெஸ்ட் டேட்டாவோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வில் பி இன் ஒய் டெஸ்ட். ஸோ அதை தான் இந்த லைன்ல பண்ணிடுறோம். ஸோ அது எல்லாமே பிரிண்ட் பண்ணிடுறோம். இது எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட் அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ் ட்ரெயின், இது வந்து ஒய் ட்ரெயின், இது எக்ஸ் டெஸ்ட், இது வந்து ஒய் டெஸ்ட். ஸோ நம்மளுக்கு 400 rows இருக்கிறதுனால நிறைய டேட்டா டிஸ்பிளே ஆகுது. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to standardize our data. Standardize our dataனா ஃபியூச்சர் ஸ்டைலின் அப்ளை பண்ணணும். ஃபியூச்சர் ஸ்டைலின் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு ட்ராம்ல ஏஜ் இருக்கு, ஒரு ட்ராம்ல எக்ஸ்பெக்டட் சேலரி இருக்கு. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து thousands, 10,000s, 30, 35, 70,000, 80,000, 1 lakh something, 1,44,000 அப்படிலாம் வேல்யூஸ் இருக்கு. இங்கே வந்து 58 இருக்கு. ஸோ எந்த மிஷின் லேர்னிங் மாடலும் வில் do best of its performance. இல்லை வித்தவுட் டாமினன்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபியூச்சர் ட்ரைனிங் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா the range of the individual features should be in the same value. Same values na it should be in the same range la irukanum. That apply பண்ற ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எக்ஸ் ட்ரெயின் யூஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி எஸ்சி டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எக்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணிடுறோம். எது நீங்க திரும்ப ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணாம திரும்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னா திரும்ப ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா as we know fit transform calculates the mean, median, mean standard deviation ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரோட ஃபார்முலா வந்து scaled h value is equal to h minus mean divided by standard deviation. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரோட ஃபார்முலா. இது வந்து ஒவ்வொரு ஃபியூச்சர்ல ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் they will apply. ஸோ மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப அகைன் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தோம்னா திரும்ப வந்து மீன் ஆன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸ் டெஸ்ட்டு தனியாக அப்ளை ஆகிடக்கூடாது, தனியாக ஐடென்டிஃபை பண்ணி தனியாக அந்த ப்ராசஸ் நடந்துடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து எஸ்சி டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தந்துருக்கும், அப்புறம் we have given எஸ்சி டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தந்துருக்கும். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ப்ரீ ப்ராசஸிங்கில் என்னென்ன பண்ணிடுறோம், டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். அப்புறம் ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். அண்ட் we have applied a standard scalar for future scaling அப்ளை பண்ணிடுறோம்.
அடுத்தது we are going to import the classifier k nearest neighbor classifier. So straight-line வந்து stlen.neighbors we are importing k neighbors classifier. ஸோ அதோட கிளாஸ் அதான் வந்து கிளாஸு அதில் வந்து திரும்ப ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் இந்த லைனில். அது ஒரு பெராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் எத்தனை நெய்பர்ஸ் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ என் அந்த ஸ்டோர் நெய்பர்ஸ் வந்து எத்தனை நெய்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா 5 தான். டிஃபால்ட் வேல்யூவே 5 தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பெராமீட்டர் தராட்டியும் they will consider 5 neighbors. So trainer idea தான். So k nearest classifier is a lazy learning algorithm. So lazy learning அப்படின்னா it will not do anything during the training process. Just மெமரியில போய் மேப் பண்றது மட்டும் தான் அது பண்ணும். வேற ஈக்குவேஷன்ஸோட லைன் ஃபிட் பண்றது சம்திங் லைக் ஜெனரலைஸ் பண்ணாது. உங்களோட டேட்டா வச்சுட்டு எனி ஒரு ஜெனரலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. இந்த ஒர்க்கும் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும் அப்படின்னா when a new data comes in அதை ஃபிட் பண்ணுறப்ப தான் அந்த KNN கிளாசிஃபையர் வந்து இப்போ எக்ஸிக்யூட். ஓகேவா? அது என்ன பண்ணும், நியூவாக ஒரு வேல்யூ உள்ள என்டர் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல எத்தனை நெய்பர்ஸ் தந்துடுறோம் 5னா 5 நியரஸ்ட் நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். இதில் நம்மகிட்ட இருக்க டேட்டாவில் நியூ டேட்டா வருது, நம்மகிட்ட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்கு, ட்ரைனிங் டேட்டா இருக்குன்னு வச்சுட்டோமே. அந்த ட்ரைனிங் டேட்டாவில் 5 நியரஸ்ட் நெய்பர் ஐடென்டிஃபை பண்ணணும். 5 நியரஸ்ட் நெய்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? வித் ஹெல்ப் ஆஃப் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணோம். அதை வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணாட்டியும் என்ன டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாட்டியும் டிஃபால்ட்டாக வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் தான் எடுத்துடும். வேற மேன்ஹட்டன் டிஸ்டன்ஸ் சம்திங் லைக் தட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த பெராமீட்டரில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துல எதுவும் தரல. ஸோ யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் தான் கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். 5 நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் எந்த கிளாஸில் இருக்கோ அதில் பிளேஸ் பண்ணிடும். இப்போ 5ல 3 நெய்பர்ஸ் 3 டேட்டா சாம்பிள்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கிளாஸ் 0ல இருந்தால் நியூ டேட்டா வந்து கிளாஸ் 0ல பிளேஸ் பண்ணிடும். இது 3 வந்து கிளாஸ் 1ல இருந்தால் அதிகமான டேட்டா வேல்யூஸ் வந்து கிளாஸ் 1ல இருந்தால் நியூவோட டேட்டா பாயிண்ட்டை கிளாஸ் 1ல பிளேஸ் பண்ணிடும். இதான் KNNோட கான்செப்ட். அதுதான் இப்போ ரெடி பண்ணிடுறோம். கிளாஸிஃபை டாட் ஃபிட் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின். இந்த லைனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம். எத்தனை நெய்பர்ஸ் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணிடுறோம், ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம், அது ஃபிட் பண்ணிடுறோம். as we said, it's a lazy learning algorithm. It does not do anything specifically in during the training phase. அடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா மட்டும் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். அதாவது 30,87,000 அப்படின்னு கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ 30,87,000 அப்படின்னா ஏஜ் அண்டு சேலரி. அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் தரணும். நம்ம எஸ்சியில் டிரான்ஸ்ஃபார்ம்னா ஸ்கேல் பண்ணி தான் தரணும். நம்ம ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஸ்கேல் பண்ணி ஸ்டாண்டர்ட்ஸ் டேட்டா யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணி தான் இதை தந்துடுறோம், ட்ரெயின் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் நியூவாக டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டேட்டா ஏற்கனவே ஸ்கேல் பண்ணியாச்சு, இது இட்ஸ் நியூ டேட்டா. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா அதையும் ஸ்கேல் பண்ணி தான். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளோட டெஸ்ட் டேட்டா வச்சுட்டு நம்ம ப்ரிடிக்ட் எக்ஸ் டெஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் டெஸ்ட்டோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். hope you understand. எக்ஸ் டெஸ்ட்ல நமக்கு என்ன இருக்குன்னா 25% ஆஃப் த டேட்டா வந்து டெஸ்ட் டேட்டாவை வச்சுருக்கோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது ஒய் டெஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் ஒய் டெஸ்ட்டு. ஆனால் நம்ம மாடல் ப்ரிடிக்ட் பண்ண ஒய் வேல்யூ இது. ஸோ இந்த ஒய் ப்ரிடிக்டையும் ஒய் டெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம மாடலோட அக்யூரசி ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அக்யூரசி ஐடென்டிஃபை பண்ணுறது இது தேவையில்லை. So from stlen import matrixல accuracy stored. So accuracy stored அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு பெராமீட்டர் தந்துடும், ஒய் டெஸ்ட் அண்ட் ஒய் ப்ரிடிக்ட். எத்தனை டேட்டா வந்து நம்ம மாடல் நம்மளோட மிஷின் லேர்னிங் மாடல் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுது.
அதாவது கரெக்டா இந்த சென்ஸ் கிளாஸ் 0ல இருக்க வேண்டிய மாடலை கிளாஸ் 0லே பிளேஸ் பண்ணிடுறா, இல்ல கிளாஸ் 0ல இருக்க வேல்யூவை மாத்தி கிளாஸ் 1ல பிளேஸ் பண்ணிடுச்சா, இது மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுதான் அக்யூரசி ஸ்டோர். இப்போ 100 டேட்டா, நம்ம டெஸ்ட் டேட்டால 100 டேட்டா இருக்குன்னு வைங்களேன், 100 டேட்டால 89 ஆஃப் த டேட்டா வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிடுது, கிளாஸ் 0 கிளாஸ் 1 கரெக்டா பிளேஸ் பண்ணிடுது. ரிமைனிங் 11 டேட்டா வந்து தப்பா பிளேஸ் பண்ணிடுது. That is the meaning of the accuracy store.